இன்னும் சில சிக்கல்கள் இருக்கிறது. ஹயாத்தா இருக்கும் போதே எழுதி கொடுத்துடலாமா சொத்த? மார்க்கம் சொல்லுகிறது ஹயாத்தாக இருக்கிற போது மௌத்தாயிட்டா என்ன சட்டப்படி எழுத வேண்டுமோ அப்படி எழுதினால் கூடும். அப்படி இல்லாம ஒருத்தருக்கு கூட இவர் ரொம்ப உழைச்சார் குடும்பத்துக்காக, அதனால நான் கூட எழுதி வைக்கிறேன், இவர் ரொம்ப கம்மியா உழைச்சிருக்கிறாரு அதனால கம்மியா எழுதி வைக்கிறேன் என்றால் நாளை மறுமையில் அந்த பெற்றோர்கள் பிடிக்கப்படுவார்கள். இங்கு சமூகத்தில் இன்னொரு சிக்கலும் நடக்கிறது. என்னன்னா, அண்ணன் தம்பி 3-4 பேர் இதுல வெளிநாட்டுக்கு போய் அன்னைக்காரு சம்பாரிச்சு 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 அனுப்ப எல்லாம் அத்தா பேர்லயும் அம்மா பேர்லயுமே சொத்து இருக்கு. எல்லாம் அத்தா பேரு வாப்பா பேரு உமா பேர்ல. அவங்க மூத்தா போன உடனே 3 அண்ணன் தம்பியும் வந்துடுறாங்க. இப்ப என்ன சட்டம்? இங்கதான் பெற்றோர்கள் கவனத்திற்கு அவங்க சம்பாரிச்சு அனுப்புனாங்கன்னா அவங்க பேர்ல எழுதுங்க. தாய் தகப்பன் பேரில் இருந்தால் அதில் எல்லோருக்கும் சரிசம உரிமைதான். அந்த அண்ணன் விட்டு கொடுத்து தான் ஆக வேண்டும். அதனால யார் சம்பாதிக்கிறாங்களோ பெற்றோராக இருப்பவர்கள் கண்டிப்பாக அவரவர்களுக்கு சேர வேண்டியதை அவரவர்களின் பேரில் எழுதுங்கள். இதனாலதான் சமூகத்தில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதே மாதிரி இன்னொரு பெரிய சிக்கல், ஹயாத்தா தகப்பன் ஹயாத்தா இருக்கிற காலத்திலே ஒரு புள்ள மௌத்தா போச்சு. தகப்பன் ஹயாத்தா இருக்கிறார், புள்ள மௌத்தா போச்சு. பேர பிள்ளைகளுக்கு சொத்து கிடைக்குமா? தகப்பன் லேட்டா மௌத்தா போறாரு, சொத்து கிடைக்குமா என்றால் கிடைக்காது. ஏன் கிடைக்காது? கிடைக்கும் என்று சொன்னால் பல கொலைகளுக்கு இது காரணமாக ஆகும். பேரனுக்கு சொத்துன்னு சொன்னா அடுத்தவன் பாப்பா வாப்பாவை போட்டு தள்ளிட்டு நமக்கு சொத்து வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா போட்டுருவான். அதனால மார்க்கம் தூரநோக்கு சிந்தனையோடு நிறைய சட்டங்களை இந்த உம்மத்திற்கு வகுத்து கொடுக்கிறது. நம்முடைய ஃபுகஹாக்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அல்லாஹு அக்பர். ஒரு விஷயத்தை சொல்லும் போதே அழகாக விளக்கம் சொல்லுவார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா தெருவுல போயிட்டு இருக்கிறாங்க, ஒரு பொம்பளை வந்துச்சு, என் சகோதரர் மௌத்தா போயிட்டாரு, 600 தீனாரை விட்டுட்டு போயிருக்காரு, எனக்கு ஒண்ணுதான் கொடுத்தாங்க, அநியாயமா எனக்கு ஒண்ணுதான் கொடுத்தாங்க. 600 தீனாரில் எனக்கு ஒன்றுதான் கொடுத்தார்கள். உடனே அவங்க கேட்டாங்க, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி, அம்மா ஓ சகோதரருக்கு மனைவி இருக்காங்களா? இருக்கிறாங்க. தாய் இருக்காங்களா? ஆமா இருக்கிறாங்க. 2 பொம்பளை பிள்ளை இருக்காங்களா? ஆமா இருக்கிறாங்க. 12 சகோதரர்கள் இருக்கிறாங்களா? ஆமா கரெக்டா சொல்றீங்களே. நீங்க ஒரு சகோதரியா? ஆமா உனக்கு ஒண்ணுதாம்மா, போயிட்டு வாம்மா. அன்புக்குரியவர்களே, காரணம் இறந்து போனதற்கு பிறகு 2 மகள் இருந்தா சுலுசானி 400, 3ல 2 பகுதி 600ல 3ல 2 எவ்வளவு? 400 பொம்பளை பிள்ளை கொடுத்துடணும். தாய்க்கு 6ல் 1, 600ல 6ல 1 எவ்வளவு ஆச்சு? 100 கொடுத்துட வேண்டியது. அப்ப 500 முடிஞ்சு. மனைவிக்கு 75 கொடுக்கணும், 575 முடிஞ்சு, பாக்கி 25 தான். ஆம்பளை பிள்ளைக்கு 2 பங்கு, பொம்பளை பிள்ளைக்கு 1 பங்கு, 12 ஆம்பளை பிள்ளை 24 பங்கு, மிச்சம் 1. அதுதான்மா உனக்கு. வருகிற போதே சொல்லுகிற ஆற்றல் படைத்த அற்புதமான தீர்ப்புகள் இது நம்முடைய உம்மத்தில் மட்டுமே கிடைக்கிறது. சரி, இப்ப மசாயிலுக்குள்ளே புகழாம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வினுடைய தூதர் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொத்துக்களை பிரிக்க சொல்லி இருக்கிறார்கள். ஒரு கணவர் மூத்தா போயிட்டார், ஒரு கணவர் மூத்தா போயிட்டார், மனைவி ஆண் பெண் பிள்ளைகள் தாய் தகப்பனை விட்டு சென்றிருக்கிறார். எப்படி பிரிக்கிறது? ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டுக்குள்ள போகலாம். கணவன் மூத்தா போயிட்டாரு, மனைவிக்கு முதல்ல கொடுத்துடணும், 8ல் 1 கொடுத்து விட வேண்டும். ஃபர்ஸ்ட் மனைவி இருக்கான்னு பார்க்கணும், 8ல் 1 கொடுத்து விட வேண்டும். மிச்சம் இருக்கிறது அல்லவா, இந்த மிச்சத்தில் தாய் தகப்பனுக்கு 6ல் 1 6ல் 1 கொடுக்க வேண்டும். 8ல 1ன்னா 12%, 6ல 1ன்னா 16.6% கொடுத்துட வேண்டியது. தாய்க்கு 6, தகப்பனுக்கு 6. அதுக்கப்புறம் தன்னுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்கல்ல, இறந்து போனவருக்கு பிள்ளைகள், ஆம்பளை பிள்ளை 4 இருக்கு, பொம்பளை பிள்ளை 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆம்பளை பிள்ளை 4ஐயும் 8ஆ கணக்கு போடணும். 1க்கு 2, 4 ஆம்பளை பிள்ளைன்னா 8, 3 பொம்பளை பிள்ளை, 8 3 11. மீதம் இருப்பதை 11ஆக பிரித்து எல்லோருக்கும் கொடுத்து விட வேண்டும். அழகாக மார்க்கம் சொல்லி தருகிறது. அதே மாதிரியே புருஷன் இறந்து போயிட்டாரு, கணவன் இறந்து போயிட்டாரு, மனைவி இருக்கிறார்கள், வெறும் குழந்தைகள் மட்டும் இருக்கிறார்கள். 3 பொம்பளை புள்ள 3 ஆம்பளை புள்ள இருக்கு. மனைவி 3 பொம்பளை புள்ள 3 ஆம்பளை புள்ள. எப்படி சொத்தை பிரித்து கொடுப்பது?
மனைவிக்கு முதல்ல எவ்வளவு கொடுக்கணும்? குழந்தை இருந்துச்சுன்னா 8/1. பாக்கி இருக்கக்கூடியதை 8/1 போக பாக்கி 87% இருக்கா இல்லையா, இதை ஆண்களுக்கு 2ஆக 3 ஆணுக்கு 6 போட்டுக்கணும். 3 பொம்பளை பிள்ளை மொத்தம் 9ஆக பிரித்து கொடுத்து விட வேண்டும். ரொம்ப ஈஸி. சரி, கணவன் இறந்து போகிறார், மனைவி இருக்கிறார், 2 பொம்பளை பிள்ளை, ஒரு சகோதரி இருக்கிறார். எப்படி சொத்தை பிரிக்கிறது? மனைவிக்கு எவ்வளவு கொடுக்கணும்? நீங்க தான் சொல்லணும். பிள்ளைங்க இருந்துச்சுன்னு சொன்னா அது ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளை இருந்தாலும் சரி 8/1 கொடுத்து விட வேண்டும். பிள்ளைங்க இருந்துச்சுன்னா 8/1 கொடுத்து விட வேண்டும். ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா மிச்சம் இருப்பதில் பாதியை அந்த பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளைக்கு கொடுத்துடணும், மீதி பாதியை சகோதரிக்கு கொடுத்து விட வேண்டும். பொம்பளை பிள்ளை 1 இருந்துச்சுன்னா பாதியை, பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளையே இல்ல, ஒரே பொம்பளை பிள்ளை தான் இருக்குது, பாதி கொடுத்துடணும், மீதி பாதியை சகோதரிக்கு அளித்து விட வேண்டும். 2 பொம்பளை பிள்ளை இருக்கு, சகோதரி இருக்கு, 2 பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா 8/1 கொடுத்தது போக 3/2 பங்கை, பாதி அல்ல 3/2 பங்கை பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுத்துடணும். அது 4 பொம்பளை பிள்ளை இருந்தாலும் 6 பொம்பளை பிள்ளை இருந்தாலும் 3/2 பங்கை பொம்பளை பிள்ளை கொடுத்துட்டு மிச்சம் இருப்பதை, மிச்சம் ஒரு 3/1 பகுதி இருக்கும், அதை சகோதரிக்கு கொடுத்து விட வேண்டும்.